இரண்டாம் உலகப் போர் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவனும், இந்த உலகத்தினுடைய மனித இனம் மட்டுமல்ல, இயற்கை வளங்கள், பிற உயிரினங்கள் இவைகளின் அழிவுக்கு காரணமாக இருந்தவனும், ஆஸ்திரியா நாட்டை பிறந்தவனும், பின்பு ஜெர்மனியில் குடியேறி ஜெர்மனி இராணுவத்திலே முதல் உலகப் போரிலே கலந்து கொண்டவனும், பின்பு இரண்டாம் உலகப் போர் வருவதற்கு காரணமாக இருந்தவனும், பல லட்சக்கணக்கான ஜெர்மன் நாட்டின் குடிமக்களாக இருந்த யூத மக்கள் விஷப்பூச்சி மருந்துகள் அடிக்கப்பட்டு அவர்கள் உயிர்கள் இழப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதநேயமற்ற கொடுங்கோலனாக இருந்தவனும், இப்படி பல தந்தைகளின் உலகத்தை அஞ்சச் செய்த ஒரு மாபெரும் கொடுங்கோலன் தான், ஒரு சர்வாதிகாரி தான் ஜெர்மன் நாட்டை ஆண்ட சர்வாதிகாரி அடல்ஃப் ஹிட்லர். அந்த ஹிட்லர் மனித இனத்தின் துரோகி. இந்த உலக மக்கள் அமைதியாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை சீர்குலைத்து உலக நாடுகளின் பொருளாதாரத்தை சீரழித்து உலக மக்கள் வறுமைக்கு தள்ளப்பட காரணமாக இருந்த ஒரு கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலன் ஜெர்மன் நாட்டை 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். உலகில் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்க, உலக இனத்தை அழிக்க தோன்றிய ஒரு மனித உருவில் தோன்றிய மிருகமாக சில மிருகங்கள் தோன்றி வாழ்ந்து கொண்டுதான் இருந்தன ஒரு காலகட்டத்திலே. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் இரண்டாம் உலகப் போர் ஏற்பட காரணமாக இருந்தவன். இறுதியிலே ரஷ்ய படைகள் ஜெர்மன் நுழைந்து அந்த சர்வாதிகாரனுடைய தீய சக்திகளை முறியடித்து பெர்லின் கோட்டைக்குள் நுழைந்தபோது தான் இனி வெற்றி பெறப்போவதில்லை என்று தெரிந்தவுடன் தன் வாழ்க்கையை தானே அழித்து கொண்டு தற்கொலை செய்த அந்த கொடுங்கோலன், அப்படிப்பட்ட கொடுங்கோலர்களெல்லாம் இனிமே இந்த உலகத்திலே தோன்றிவிடக்கூடாது என்பதை நாம் ஒரு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, அந்த கொடுங்கோலனை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். இது மாதிரி கொடுங்கோலர்கள் உருவாவதற்கு மக்களும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அவர்களை ஆரம்பத்திலேயே அவர்களை அழித்தொழித்து மனித குலத்தை காக்க வேண்டும் என கூறி, இதுவரையிலே உங்களோடு இந்த கருத்துக்களை பரிமாறியதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.